ஹாய்! வெல்கம் டூ காஜல் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுல எந்த விதமான ஆயிலும் இல்ல, எந்த விதமான ஒயிட் சுகரும் இல்ல. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இந்த பவுல்ல ஒரு 1/2 எடுத்திருக்கேங்க. ஒரு ஆஃப் வந்து ரவை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஜார்ல போட்டு. ஒரு ரவையை பொடி பண்ணிட்டேங்க. இந்த அளவுக்கு தான் பொடி பண்ண முடியும். அப்பயும் நர நரன்னு தான் இருக்கும். ரொம்ப நைஸா வராது. நம்ம ரவை எடுத்த அதே கப்பால நம்ம உடச்சக்கல்ல எடுத்துக்கலாங்க. உடச்சக்கல்ல பார்த்தீங்கன்னா அதே அளவு தான் எடுத்திருக்கேன். ஆஃப் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே அளவுக்கு நான் வேர்க்கல்லையும் சேர்த்துக்கிறேங்க. வறுத்த வேர்க்கல்ல. இது கூட வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சுக்கலாம். ஒண்ணும் பாதியுமா அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சுக்கணும். ஒரு பேன் வச்சிருக்கேங்க அடுப்புல. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச ரவையை இதில் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுத்து வந்துருச்சுங்க. இந்த அளவு வறுத்துக்கணும். இந்த ரவை ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சுடு தண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம எதால ரவை எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு நம்ம வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதும். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த ரவை நல்லா வறுத்தாச்சு. இது கூடவே நம்ம 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா? வேர்க்கடலை, உடைச்ச கடலை, ஏலக்காய் நம்ம ஒண்ணும் பாதியுமா அரைச்சிருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதையும் சேர்த்து நல்லா இது கூடயே வறுத்துக்கலாம். இதுவும் கொஞ்ச நேரம் வறுபடட்டும். பார்த்தீங்கன்னா, இதையும் நல்லா சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதாவது வெல்லம். அது நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இத நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இந்த கரைசல இதோட சேர்த்துடணுங்க. இப்போ இந்த வெள்ள தண்ணிய நம்ம இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாரி சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவு நல்லா வெந்து நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. அடிலாம் பிடிக்காது. ஒட்டாம வரும் நல்லா. இந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நல்லா ஆறணுங்க இது. நல்லா ஆற விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மாரி நம்ம கையில கொஞ்சமா எடுத்துக்கலாம். இந்த மாரி நம்ம உருண்ட புடிச்சிட்டு, உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா லைட்டா நீங்க ஆயில் தடவி கூட நீங்க எடுத்துக்கங்க. ஆனா ஒட்டாது பெரும்பாலும். இது மாரி எடுத்துட்டு, நம்ம உள்ளங்கைய கீழ இப்படி வச்சுட்டு, இப்படி வச்சு ஒரு பிரஸ் மட்டும். அவ்வளோதாங்க. இந்த மாரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒண்ணு ஒண்ணு காட்டுறேன் பாருங்க.
நல்லா ரவுண்டா புடிச்சுக்கங்க. ரவுண்ட் ஷேப்ல. மாரி உள்ளங்கையில வச்சு, மேல கைய வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இந்த மாரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் எல்லாமே இந்த மாரி ஷேப்ல நானு தட்டி எடுத்துக்கிட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இங்க பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். அது தண்ணி காஞ்சிட்டுருக்கு. இப்போ இந்த இட்லி தட்டுல கொஞ்சமா ஆயில் தடவி, இது கூட நான் சேர்த்துக்கிறேங்க. இது மாரி சேர்த்த உடனே, நம்ப தட்டி வச்ச இந்த ரெசிபிய இதுல வச்சிடலாம். இது மாரி எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாங்க. இது போல நான் இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. இத வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. நம்ம வேக வைத்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.